மாடு முருகனுக்கு வாகனம் எங்கே இருந்துச்சு? இல்ல நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படின்னு ஒரு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்வி எத்தனை கேள்வி மாதிரி தெரியலையே. நான் அப்ப இருந்து பொறுமையா நினைக்கிறேன். யானை, ஆடு, மயில், குதிரை இதெல்லாம் வாகனம் முருகனுக்கு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. எருமையும் எங்க படிச்சுதான் பேசுறீங்களா? படிக்காம பேசுறீங்களா? நான் பேசுறேன். வாதி பிரதிவாதி இளையோர் மூத்தோர் என்று இங்க பேச்சு கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதுக்கு 1000 கேள்வி கேள்வி நீங்க தானே சொன்னீங்க. கேக்குறது தப்பு இல்ல. அது தெரியுமா தெரியாதா? கேட்பது நியாயமாக நியாயமான கேள்விதான். இரு வாங்கி பேசு. சிவபெருமான் இருக்கார்ல, அவருக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். சக்திக்கு சிம்ம வாகனம். இந்த சக்தியினாலதான் இவ்வளவு இம்சை இவ்வளவு பிரச்சனை காரணம் அந்த அவ ஒருத்திதான். அவளை போட்டு தள்ளுறோம் எல்லாம் சரியா வந்துடும். இன்று சிவன் எண்ணிதான் நெற்றிக்கனை தந்தார். அது வேற அதுதான் வேணாமே. நெற்றிக்கன் கொடுத்ததே சக்தி தான். பாவம் போனா போயிட்டு திமிரில்தான் இடுப்பை கை வச்சு சவடால நிப்பா எப்பவுமே. சரி அதை விட்டுருவோம், அவன் நம்ம தேவையில்லை. இப்ப விநாயகர் பெருமான் இருக்காரு இல்லையா, அவருக்கு என்ன வாகனம்? மூஷிக வாகனம். மூஷிக வாகனம். ஐயப்பன் இருக்காரு இல்லையா, அவருக்கு என்ன வாகனம்? புலி வாகனம். காகம் இருக்குல்ல, அது யாருக்கு வாகனம்? சனீஸ்வர பகவான். அதே போல யமதர்மன் இருக்கிறாரல்ல, எருமை மாடு சொல்ற அவருக்கு வாகனம். எருமை மாடு யமதர்மனுக்கு தான் வாகனம். ஏன்னா அவர் கால் வந்து தன்னுடைய தாயை எட்டி உதைக்க போனதா ஒரு தாயை எட்டி உதைத்தனால் உன்னுடைய கால் புழு காலா போகட்டும் என்று ஒரு பெண்ணோட கால் உண்மையிடு படுகிறது. சாப விமோசனம் பெறும். சாப விமோசனமா? சரி, அந்த சாப விமோசனம் எங்கு பெற்றார் அவர்? திருப்பைஞ்சிலில அது விமோசனம் கிடைத்தது. திருக்கடையூர்ல அந்த சம்பவம் திருக்கடையூர்ல. ஆமா, சிவன் தான் விதிச்சாரு. ஒரு பெண்ணால் கிடைக்கப்பட்ட சாபம் ஒரு பெண்ணால் நீங்கம்னா ஒருவேளை சக்தி இருக்கால அவ வந்து மிதிச்சிருந்தா பரவாயில்ல. ஒரு பெண்ணால் கிடைக்கப்பட்ட சாபம் ஒரு பெண்ணால போச்சுன்னு சொல்லலாம். மிதிச்சு சிவன் தானே. படைக்கும் கடவுள் யாரு? எப்படியா படைக்கும் கடவுள்? என்ன பிரம்மா. காக்கும் கடவுள் என் பாட்டு மகா கஷ்டம். அழிக்கும் கடவுள் சிவபெருமான். இப்ப படைக்கும் கடவுள் உங்க அம்மா பிரம்மா. உங்க அப்பா பிரம்மா உங்க அம்மாவுக்கு எந்த இடத்துல கொடுத்தாரு? எப்படியா உங்க அம்மாவுக்கு எந்த இடம் கொடுத்திருக்காரு? யாரு? பிரம்மாவா? எங்க கொடுத்தாரு? நீங்க நாவில கொடுத்திருக்காரு. ஆமா, அனைவரும் நாவில வந்து அமைக்கிறேன். மகாவிஷ்ணு மகாலட்சுமி மார்பு இடம் கொடுத்திருக்காரு. சிவன் சக்திக்கு எந்த பாகத்துல இடம் கொடுத்திருக்காரு? ஒரு பாகம் முழுக்க தானே கொடுத்தாரு. ஆமா. சிவபெருமான் அந்த யமதர்மனை எந்த காலால எட்டி உதைச்சாரு? இடது காலால உதைச்சார். இடது கால்ல யார் இருக்கா? இடது பக்கம் யார் இருக்கா? இடது பக்கம் சக்தி இருக்கா? அப்ப சக்தி தானே எட்டி உதைச்சா. ஒரு கேள்வி கேட்டா வா வாயில பதில் சொல்லு. நீங்க எங்க வாயை புடிங்கி தான் நீங்க பதில் சொல்லுவீங்க. நீங்க சொல்ல தெரியாதா? ஆமா, சரி. அங்கே இடப்பாகம் கொடுத்தனால சக்தியாகப்பட்டவள் எட்டி உதைத்தனால் புழுக்காலும் மாறி காலனையே காலால் எட்டி உதைத்தான் சிவபெருமான் என்று சொன்னார்கள். நான் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லணும் சுவாமி? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல சுவாமி. இது மாதிரி இடப்பாகத்துல சக்தி இருக்காங்க. இது சக்தி இடப்பாகத்துல அவர் மிதிச்சார். அதெல்லாம் சக்தி மிதிச்ச அர்த்தம் ஜாமீனா முடிஞ்சு போச்சு. இவர் எங்கே கொடுத்திருக்கிறார்? இவர் எந்த காலில் மிதித்தார்? பெரிய புலவர் நம்ம பெரிய இவங்க மட்டும் புலவர். சரி, இப்ப அது மாதிரி எங்க காது வரைக்கும் பேசல இனிச்சது நான் பேசல. போய் சொல்றியம்மா. வள்ளின்ற கதாபாத்திரத்துல ஒரு வார்த்தை தரக்குறவா பேசாத ஒரே ஆள் யாருன்னா நான் மட்டும்தாம்மா. சொல்லிக்கிட்டாங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீங்க பேசலாமா? சரி, இப்ப எருமை மாடு ஒருவருக்கு வாகனம் என்று தாங்கள் கூறுகின்றீர்கள். எங்கே? அப்படித்தானே வள்ளி நாயகம். எங்கே? அதுதான் முதல் சிறப்பு. எங்கே? இந்த கிளவி இருக்கால, இந்த கிளவிக்கு வர திமிரு அதிகமாகி போச்சு. இந்த கிளவி கதையை கூறுவது தங்களிடம் தானே வள்ளி நாயகம். நீங்களே ஏதோ இடையில ஒரு அரக்கேன் திமிரோடு கதை தானே சொன்னீங்க. நானும் கதையை சொல்லலாம், தவறு இல்லையா? சொல்லுங்க. இந்த கிழவின்ற அவ்வைக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது. தன்னுடைய தமிழ் மீது அளப்பரிய பற்று அளப்பரிய சிறப்பு இருக்கின்ற பொழுது நாம் யாரை மதிக்க வேண்டும்னு ஒரு ஆணவம் அவ்வைன்ற அந்த கிழவிக்கு. முருகன் பார்த்தாரு, ஏண்டி உனக்கு இவ்வளவு திறமை அவர் நினைச்சாரா? இதெல்லாம் பேச்சுக்கு அதிகமா இல்ல வள்ளி நாயகம் மீறி பேசுவதில்லை. இப்ப நீங்க மரியாதை இருக்க வேண்டுமா? அந்த அது நீ மரியாதை குறைவு எடுத்துக்காத. பழனிக்கு போற எப்படி வேண்டுவ நீ? அட முருகா முருகா ஏண்டா இதுக்கு அட முருகான்னு போட்டா முருகன் வந்து வாடா, அது அர்த்தம் கிடையாது. தன்னுடைய பக்தியின் இணைப்பினால் இது அன்பின் வெளிப்பாடு. உனக்கு ஞானத்தை கொடுத்ததுன்னா நீ இவ்வளவு திமிரு கொண்டு இருக்கேடி. இன்னைக்கு இல்ல என்னைக்காச்சும் உன்னை திமிர சக்கையை நான் உரிக்கல என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் ஒரு எண்ணம் கொண்டு வந்தார். கதையிலே எண்ணம் கொண்டு என்ன வர்றாரு? அவை பேடி வர்றா. எங்க நீங்க சொன்னீங்க 6வது படிவீடாக பழமொழி சொல்லி அங்கே வருகின்ற பொழுது அங்கே முருகன் வர்றார். இது கதை எல்லாரும் இருந்தீங்க. முருகன் பாடுமைக்கு சொன்ன வர்றாரு. அவை பேடி வர்றா, களைப்பா வர்றா. என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, உணவு இருந்துக்கிறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? சரிப்பா பழம் சாப்பிடு. பழத்தை உளுப்பி விடவா? சரிப்பா உளுத்திப்பு. உனக்கு என்ன பழம் வேணும்? சுட்ட பழம் வேண்டுமா? பெரிய கதமா பெட்டிக்காரு 1 மணி நேரம் போயிருக்காரு. இதெல்லாம் சொன்னா இன்னும் 1.5 மணி நேரம். முருகன் 5 மணிக்கு வர்றது குறைஞ்சபட்சம் ஒரு 4 வர்றது இல்லையா? நமக்கு ஒரு மனசாட்சி வேணாமா? 3க்கு ஆரம்பிச்சு முருகனுக்கு இப்ப 4 ஆகி போச்சா? அதுக்கு என்ன செய்யறேன்? நான் 1 மணிக்கு வரணும். என்ன 2 ஆள் கூட்டல ஏன் விட்டா விசேத்துவா? அப்ப கதை இங்க என் கதைக்கு நீ கெடுக்கிறீங்கம்மா. முருகப்பன் வர்றாரு, கேட்கிறார் என்ன பணம் வேணும்? சுட்ட பணம் வேணுமா?
இவன் என்ன எவ்வளவு திமிரி இவனுக்கு இருந்தா நம்மகிட்ட போய் சுட்ட வேண்டாம். எவன்டா மரத்து மேல எது சுடுமா மரத்து மேல என்ன அடுப்பு பத்த வச்சு தாச்சி வச்சு எண்ணெயை ஊத்தி சுட்டு கொடுக்குறான். அவன் என்ன நீ தானே விரிச்சு சொன்ன சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு திமிரு கொண்டு செங்க நீ சுட்ட வளமா போடு அப்படின்னு சொன்ன உடனே முருகை கனியை ஒழிப்பு வர்றாரு. மண்ணிலே விழுந்தது. மண்ணில் விழுந்தா நாவல் கனியில என்ன ஒட்டும்? மண்ணு ஒட்டும். அந்த மண்ணை எப்படி உதிர்க்க முடியும்? ஊதிதான். எப்படி ஊதினால் மைக்கு சுடுதோ என்று அங்கே நாவற்கனிய அவை ஊதுனால இல்லையா? இப்ப ஒரு பொருள் சூடா இருந்தா பூனை ஊதி நம்ம அந்த சூடு ஆத்துவோம். இப்ப இந்த கனியை ஊதுனா இல்லையா? அப்ப முடியும் கேட்கிறாரு, என்ன பாட்டி பல ரொம்ப சுடுதோ? இப்பதான் இவளுக்கு ஆணவம் அழிந்தது. இவன் அவமானப்படுத்துறதுக்கு நம்ம சுட்டப்பழம் போட சொன்னா இவன் நம்ம செஞ்ச செயலை வச்சு நம்மள அவமானப்படுத்திட்டானே என்று அவமானம் கொண்ட அவ்வை அங்கே ஒரு கவி பாடினாள். எதுக்கு நெஞ்சடைக்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன்? என்ன கவி பாட நீ சொல்லு. நீ மட்டும் என் வாயை புடுங்கினேல சொல்லு. என்ன கவி பாடுனா சொல்லனா? கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி இரு கடலி தண்டுக்கு நானும். அடுத்து சொல்ல ரெண்டு பேரும் ஏன் மத்தத சொல்ல தெரியாதா? சரி பரவாயில்ல. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி இரு கதலி தண்டுக்கு நானும் பெருங்காலில் காரருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரறிவு துஞ்சாதீர்கள். இந்த வார்த்தை நீங்க தான் சொல்லணும். எனக்கு கதை கேட்டது நான் தானே. அப்ப அப்படின்னு ஒரு அவமானப்பட்டு கவியை பாடிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ காரருமை மேய்க்கின்ற முதல்ல நீ ரெண்டு வரி சொன்னீல அதுக்கு என்ன அர்த்தம்? கவி கட்டைக்கு நானாத கோடாலி அப்படின்னா எப்பேற்பட்ட புலவர்களும் பார்த்து அவர்களுக்கெல்லாம் மடங்காத தமிழாகப்பட்ட பேசிய அவ்வை நான். கதலி என்றால் வாழை தண்டு. இந்த கோடாலி வந்து கருங்காலி கட்டையை சீக்கிரமா வெட்டி போட்டு வைரம் அந்த கருங்காலி கட்டு வைரம் கட்டு அதையெல்லாம் வெட்டி எண்ணிக்காத அந்த கோடாலி எப்பேற்பட்ட புலவர்களும் தோற்கடித்த நான் சாதாரண சின்ன பையன். கடலின வாழை உன்னையோட 2 மாசம் நான் மூத்தவன். மரியாதை பேசுறோம் கடுப்பாயிரமத்துக்கு. இப்பவாது ஒத்துக்கிட்டீங்களே. என்ன சொல்றா? இந்த வாழைத்தண்டை வெட்டி இந்த சின்ன பையனை தோத்து போயிட்டனே. அது போய் நானிருமே இந்த வாழைத்தண்டை வெட்டி இந்த கோடாலி நானிடுச்சே அப்படின்னு சொன்னா நான் பேசி 2 கவிக்கு ஐயா குடிக்கிறவங்க கொஞ்சம் ஓரமா நெஞ்சா நாங்களும் சேர்த்து இந்த புகையை குடிக்கிறோம் ஐயா. பெருங்கானில் அந்த வார்த்தையை கவனிக்கணும். இந்த கானகம் பெரிய எந்த கானகம்? பெரிய கானகம் என்றால் அந்த பழமுதிர்ச்சோலை அழகர்மலை. அந்த அழகர்மலை திருமால் இருஞ்சோலை. ஆமா அழகர்மலை பகுதி இல்லையா? அப்ப இந்த பெருங்கானில் அடுத்த வார்த்தை தான் மகனும். ஆமாமா பெரிய நல்லா போது வாயில ஊத்திருச்சு. விட்டில பூச்சிக்காம இந்த கத்துற வாங்க. காரருமை மேய்க்கின்ற இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். இப்ப காரருமை என்ற வார்த்தையை எப்படி நீ பிரிப்ப? ஒரு வார்த்தையை நீ தமிழ் தானே? அது தமிழை முறையாக பேசக்கூடிய ஒரு வள்ளி யாருன்னா நீங்க தான். அழுத்தம் திருத்தமாக நாங்கெல்லாம் கூட சிவன் சொல்லிடுவோம். நீங்க சிவனாகப்பட்டவர்னு சொல்லுவீங்க. நாங்க சாமமோ நீங்க சாமம் கொடுத்து போதும் நிப்பாட்டுங்க. சரி சொல்லுங்க. அந்த வார்த்தையை எப்படி நீ பிரிப்ப? கார் கூட்டல் எருமை. கார் கூட்டல் எருமை. அதான காரணம் ஓட்டுற காரா? இல்ல கார் என்ற வார்த்தைக்கு மேகம் சூழ்ந்தது அப்படின்னு கருமை நிறம் கருப்பு. இப்ப கார் மேகம்ன்றோம். ஏன் கார் மேகம்? கார் மேகம் போல் சூழ்ந்து கவி பொழிந்ததால் அவன் பேரு அங்கே கால மேகம் என்று பெயர். கருமை நிறம் கொண்ட மேகத்தை கார் மேகம் வரும். அப்ப இங்க கார் கூட்டல் எருமைனா எருமை என்ன நிறம் கொண்ட எருமை? கருமை நிறம் கொண்ட எருமை மேய்க்கின்ற இந்த சின்ன பையன் தோத்து போயிட்டனே. எருமை என்ன வெள்ளையா இருக்கும்? கருப்பா தானே இருக்கும். பாடுறா அப்படி எருமை மட்டுமா பாடுனா? கார் எருமை என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகின்றார். கருப்பு நிறம் கொண்ட இந்த எருமை மாடி மேய்க்கின்ற இந்த சின்ன பையனை தோத்து போயிட்டனே எனக்கு அவமானமா போச்சு. தூங்காது என் கண் என்று சொன்னான் அப்படின்னு அவ பாடுறா. அப்ப இங்க வார்த்தையில இந்த வார்த்தையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முருகன் மாடு மேய்ச்சாரா உண்மை. என்ன மாடு மேய்ச்சாரா? எருமை மாடு மேய்த்து கொண்டு ஒரு குட்டி எருமை மாடு மேல ஒய்யாரமா வர்றாரா முருகன். இதைத்தான் வர்ணிக்கிறா அவை. இன்னைக்கே நீ பழம் சொல்ல போனேன்னா அங்கே முருகன் எருமை மேல காட்சி தர மாட்டார். ஏன்னா அந்த அங்கே நடந்த அந்த விஷயம் பெருமாளுக்கான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல காட்சி மட்டும் கொடுத்தார். இன்னொரு பெண்ண திருமணம் நீ அதுக்காக அந்த ஆலயத்துல முருகன் நிர்மல காட்சி தரல. ஆனா அந்த எல்லா இடத்துலயும் பாருங்க ஆடி மாசத்துலதான் அந்த நாவல் கனிகள்லாம் அதிகமாக பழுக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய நாவல் கனி மட்டும் ஐப்பசி மாதத்துலதான் அதிகமா பழுக்குமா. அது முருகன் கொடுத்ததுனால அங்கே சிறப்பு இன்னும் உண்டு. அந்த மரபு சொன்ன புராண கருத்தின்படி பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானுக்கு எருமை மாடு வாகனமாக ஸ்தலத்துல சான்று அவ்வை பாடிய பாடல் சான்று இருக்குல்லவா? அதனால ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எதிரி உண்மை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும். கதையை திரிச்சு சொல்லிடலாம். ஆனா பாடிய கவியை திரிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக கவிக்கான அர்த்தத்தின்படி முருகப்பெருமானுக்கு எருமை மாடு வாகனமாக இருந்தது பழமுதிர்ச்சோலையில. இப்ப 6 படை வீடுகளும் வரிசைப்படுத்தி சொல்லுன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னீங்க. அப்புறம் சொன்னேன்ல. ஆமா முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமி. இத சொன்னதுக்கு உனக்கு என்ன ஊர்ல பாராட்டு வளாது எடுக்கணுமா? இதெல்லாம் இயற்பெயர்னு ஒண்ணு இருக்கு. என்னது இது நான்
நான் சொன்னது இப்ப எல்லாரும் மருவி சொல்லக்கூடிய பெயர். இதற்கெல்லாம் ஆறுபடை வீட்டுக்கு இயற்பெயர்னு ஒண்ணு இருக்கு. பேர் அதானே விடு. இது இயற்பெயர் இருக்கு. அப்புறம் 300 வருஷம் ஒரு பேர் வச்சாங்க, 600 வருஷம் இது தேவை உனக்கு? ஒரு நூல் படிக்கணும்னா 300 படித்து தான் முடிவுரைக்கு போகணும். இயற்பெயரோட நீங்க சொல்லுவீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? என்ன உனக்கு பேரு? இப்ப தெரியுமா? தெரியாது. ரொம்ப அமைதியான ஆளு மாதிரி இருந்த, ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உன் கிருத்துவம் அதிகமாயிட்டு போகுது வள்ளிநாயகம். அதுக்காக எல்லா நேரம் பணியிறவனும் தப்புங்க, குனியிறவனும் தப்புங்க. நியாயமா சொன்னா நானும் ஒத்துக்கிட்டேன். 6 படி அப்புறம் நானும் நியாயமா தான் கேட்கிறேன். 6 படி வீடுகளை கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். அதுக்கு இயற்பெயர் என்ன சொல்லுங்க? இயற்பெயர் என்னமா? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமி மலை, திருத்தணி. நான் சொன்ன பேரு அதானே பேரு. அதற்கு முன்னாடி தொண்டலொட்டு வழங்கக்கூடிய பேர் என்ன? அதுக்கு முன்னாடின்னு ஒரு பேர் நீங்க கேட்டீங்கன்னா அப்ப எப்படி சொல்லலாம் என்றால் துவரங்குறிச்சி என்றோ, மணியங்குறிச்சி என்றோ, புத்தானத்தம் என்றோ, பிள்ளையார் கோவில்பட்டி என்றோ, காவல்காரப்பட்டி என்றோ, பன்னாங்கம்னு சொல்லலாம். 6 பேர் வந்துருச்சா? அங்க மணப்பாறையும் சேர்த்துக்க வந்தானே. அப்புறம் இது 7 8ன்னு போயிடும்மா. உனக்கு 6 பேர் தானே. திருப்பரங்குன்றத்திற்கு முன்னால் அமைந்த பெயர் என்ன? திருச்செந்தூருக்கு முன்னால் அமைந்த பெயர் என்ன? பழனி மலைக்கு முன்னால் இயற்பெயர் என்ன? உனக்கு 6 படை வீட்டுக்கு இயற்பெயர் அதானே. சொல்லுங்க. நெத்தில என்ன போட்டுருக்காங்க? பட்டை. யாருக்காக? முருகனுக்காக. முருகன் எதுக்காக போட்டாரு? சிவனுக்காக. சிவனா சிவனா? சிவனுக்காக. சிவனுக்காக. மகிழ்ச்சி. எத்தனை பேர் போட்டாங்க? 3 பட்டை தான். இல்ல எத்தனை பேர் போட்டாங்கன்னு? எத்தனை பேரா? இவன் சிவனை வணங்கி பெருமை சேர்த்து எத்தனை பேர்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. 63 நாயன்மார்கள் போட்டாங்க. சரித்திரம் சொல்லுது. ஏன்னா மத்தபடி எல்லாரும் சிவனை போட்டாங்க. ஆடிய திருவிளையாடல் 64, 63 பேர் நாயன்மார்கள் போட்டாங்க. 64 திருவிளையாடல் செய்தது திருவிளையாடல் புராணம். அதை எழுதியவர் பரஞ்சோதி. 80 இங்க பெரிய புராணம் இது. அது பரஞ்சோதி மொழி எழுதியது திருவிளையாடல் புராணம். பிறகு சிவபெருமான் என்னை மட்டும் வக்கனையா கேட்க தெரியுதுல. இயற்பெயர் என்ன? இயற்பெயர் என்னன்னு இப்ப நீ நாயன்மார்ல சொன்னீல, அதை எழுதுனவர் யாருன்னு சொன்ன? சேக்கிழார் பெருந்தகை. அப்ப இது திமிரு தானே? ஏன் மண்டகன் தானே உனக்கு? எனட்ட மட்டும் எனட்ட மட்டும் நீ இயற்பெயர் கேப்ப. இப்ப சேக்கிழார்ன்றீங்க, அது பேரா? பேர்னா என்ன பேரு? அவர் பேரு தப்பு. அது அப்பா பேர் என்ன தெரியுமா? சிவசங்கர சேக்கிழார். சிவசங்கர சேக்கிழார். சிவசங்கர சேக்கிழார். அவர் பேர் மேல சேக்கிழார் வருதா? அவர் அந்த சேக்கிழார் சொன்ன பாத்தியா? அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பேரு பாலவராய சேக்கிழார். பேர் என்ன? பாலவராய சேக்கிழார். பாலவராய சேக்கிழார். பாலவராய சேக்கிழார். அப்ப அப்பா பேருக்கு பின்னாடி சேக்கிழார் வருது. அதே மாதிரி அவர் தம்பி பேருக்கு பின்னாடி சேக்கிழார் வருது. அப்ப இவர் பேரு நீ சேக்கிழார் சொல்றீங்கன்னா அது பட்ட பேரு. பட்ட பேர் தானே? பட்ட பேரா? ஆளுண்டுக்கார மாமா, நான் இந்த பிள்ளைகிட்ட பட்ட பேரு காக்கில தட்ட பேர்லாம் கேட்டனா? இல்ல பேரை கேட்ட நீ பேரை சொல்லு. ஏன் நான் பேர் கேட்டனா? அது அப்ப அது மட்டும் உனக்கு நிக்குதுல. ஏன் பேர் கேக்குறீங்க? அப்ப இது அவரோட பேர் கிடையாது. இவருடைய ஏர் பேர் என்ன நீ சொல்லு. என்னென்ன பேருன்னு நான் சொல்றேன். ஓ யோசிக்கிறீங்களோ? நாங்களும் யோசிக்கிறோம். உனக்கு காலையில சம்பளம் தரலாமா வேணாமான்னு முதல்ல நான் தானே கேள்வி கேட்டேன். அது எங்க அண்ணன் தம்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம பிள்ளையார் கோயில் போயிட்டுக்கா இலவசமாக கூட ஊரெல்லாம் காக்கா பிடிக்காது. நீ எப்படி 7000 வாங்காம நீ போறது இல்லை, நல்லா தெரியும். நீ சும்மா சொல்லு. இந்த ஊருக்கு வந்தா நான் அப்படியே வாங்க மாட்டேன். ஆட்டோக்கு வேற 300. அன்னைக்கு காரப்படி வந்துட்டு சகல வெங்கட சண்டை போட்டு போயிடுச்சுங்க. 500 ஆட்டோ கேட்டீங்களா? நீ சரி சொல்லு. வந்தா அப்புறம் கேட்க மாட்டோமா? சேக்கிழாருடைய இயற்பெயர் என்ன? நான் கேட்கிறேன். நீ முதல்ல 4 வாகனங்கள் இருப்பது எங்கன்னு நீ சொன்ன? திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் இப்ப நம்ம சொல்லப்பட்ட வழக்கத்தில் உள்ள பேர். ஆனால் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே சிவனும் சக்தியும் அங்கே ஏற்கனவே குடிகொண்டிருந்தார்கள். ஏன்னா பிரணம மதாரத்தின் பொருள் அங்கேதான் அவர் வந்து மறைஞ்சு கேட்டார். அப்ப அவர்கள் குடிகொண்ட பொழுது இன்னைக்கு அங்கே போனீங்கன்னா மலை உச்சியிலே அவர் பேர் என்ன? காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அங்க இருக்காங்க. அப்ப அங்க இருக்கும் பொழுது சொல்றோம் இல்லையா, தென்னாடுடைய சிவனையை போற்றி. அப்ப தென்னாட்டிலே வந்து அவர் விஸ்வநாதர் பேரோட இருந்ததால இதுதான் இது வந்து பரம் என்றால் சிவனத்தை பரம்பொருள்ன்றோம். பரம்னா சிவன். குன்றாக அவர் அமர்றார். அப்ப திருப்பரம் திரண்ட உயர்வு அது முடிய வந்ததுக்கு அப்புறம். ஆனா தென்னாடுடைய சிவனை போட்டோம் இல்லையா, தென்னாட்டிலே சிவன் பரம் என்னும் குன்றாக அமர்ந்ததால தென்பரங்குன்றம் என்பதுதான் சிவபெருமான் அங்கே குடிகொண்ட பொழுது அந்த ஸ்தலத்திற்கான பெயர். அப்ப திருப்பரங்குன்றத்தோட பேரு தென்பரங்குன்றம். அடுத்து என்ன பேர் சொன்ன? திருச்செந்தூர். திருச்செந்தூர் என்பது பிற்காலத்தில் மறி வைக்கப்பட்ட ஒரு பெயர். ஆனா அதுக்கு கந்தபுராணம் இயற்பெயர் என்ன பேர் சொல்லுதுன்னா திருச்சீரலை வாய் என்பது திருச்செந்தூரோட உண்மையான பேரு.
மூணாவது சொன்னது பழனி. ஞான பழமே உனக்கு ஏப்பா மோன பழம், நீயே ஒரு பழம் தானப்பா, பழம் நீ பழம் நீ பழம் நீ என்று சொன்னதால அது பழனி. ஆனா அதோட உண்மையான பேர் என்னன்னா திருஆவினன்குடி என்பது பழனியுடைய உண்மையான பேர். இப்ப 3 சொல்லிட்டேன்னா இப்ப நீ சேர்க்கல 7 பேர் சொல்லு, மிச்சம் 3 நான் சொல்றேன். ஓட்டினா சரியா இருக்கணும். உனக்கு நான் வேலை பழப்பத்து 6 பேரும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அருண்மொழி வர்மன் என்று சொல்லக்கூடியது சேக்கிழாரோட இயற்பெயர். இதுல காதுல பூ சுத்தி யாராச்சும்